ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேலும் மயிலும் துணை. மருதமலை கோயிலுக்கு போயிருந்தோங்க. மருதமலை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பெண்டிலே வந்து மருதமலையான் இருக்க மனக்கவலை எதற்கு அப்படிங்கிற அந்த வாசகத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து ரொம்ப மனசு ரொம்ப லேசாகிடுதுங்க. மனக்கவலையெல்லாம் பறந்து போயிட்ட மாதிரி ஒரு லைட் வெயிட்டாக ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இயற்கையான காற்று நல்லா ஹைட்டில் இருந்ததுனால ஒரு இயற்கையான சுவாசத்தை அனுபவிக்கிற ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இந்த கோயிலில் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அப்படியே நடக்கும், ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகா இருந்ததுங்க. முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட யும் இருந்தாரு. அப்புறம் தனியாகவும் விபூதி அலங்காரத்துல அப்படியே முருகர் வந்து அப்படியே ஜொலிச்சாரு பாருங்க. பார்க்கவே அப்படியே ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு. அந்த சன்னதியை விட்டு வெளியில வர்றதுக்கே நமக்கு மனசு வரல. கோயில் வந்து நாங்க ரொம்ப ஏர்லி மார்னிங் போனதுனால ஃப்ரீயா இருந்துச்சு, கூட்டம் ரொம்ப இல்லை. அதனால ரொம்ப நல்ல ஃப்ரீயா தரிசனம் பார்த்தோங்க. முருகன் ரொம்ப அழகா இருந்தாருங்க. முருகனுடைய அழகை ரசிச்சதுல நான் என்ன பிரார்த்தனை பண்ணணுங்கிறது கூட மறந்து போயிடுச்சு. எதுவுமே நம்ம பிரார்த்தனை பண்ணலைன்னா கூட அந்த முருகரை பார்த்ததுலேயே நம்மளுக்கு மனக்கவலை எல்லாம் மறந்து அப்படியே மனசு வந்து ஒரு குழந்தை மாதிரி அப்படியே லேசாயிருச்சு, சந்தோஷமாயிருச்சு. கோவிலை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதனால பாருங்க, ரொம்ப அந்த பனி, அந்த காலை பொழுது எல்லாமே ஒரு அழகை ரசிச்சது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா மருதமலைக்கு வந்து பாருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கோயில். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.